24, 22 கேரட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன மேஜர் டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தா 24 கேரட்டில் வந்து 99.99% கோல்டு மட்டுமே இருக்குது. அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வந்து 24 கேரட்டில் நமக்கு கிடைக்குது. 22 கேரட் அப்படின்னா 91.67% தான் இதில் கோல்டு இருக்கும். மீதி இருக்கக்கூடியது வந்து அதர் காம்பனன்ட்ஸ் லைக் இப்போ இந்த வந்து சில்வரு, அப்புறம் இந்த காப்பரு, மற்ற மெட்டல்ஸ்லாம் போடுவாங்க, ஜிங்கு, அந்த மாதிரிலாம் கலந்து அதை வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப்பாக ஒரு ஜுவல்லரி ஷேப்பில் வந்து மோல்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் பியூர் கோல்டு வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் போடுறதுனால நார்மலாக இருக்கக்கூடிய கோல்டு வந்து இனிமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுது. பட் இங்கே நம்ம 24ல் பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது. லைக் 24, 22 கம்பேர் பண்ணுவோம். 24 கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஈஸியாக அது கொஞ்சம் ஸ்க்ராச் பண்ணால் இல்லை ஈஸியாக வந்து கொஞ்சம் அழுக்காகிறதுக்கோ இல்லை கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 24ல் ரொம்பவே அதிகம். அண்ட் கடைசியாக முக்கியமான விஷயம் பார்த்தா 24 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. பட் 22 நீங்கள் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸாக நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு 22 கேரட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.